முதல்ல எடப்பாடியே வந்து தன்னை வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கார். கட்சியை வந்து நம்ம சரியான பாதையில் தான் கொண்டு போகிறோமா, நம்ம எடுத்த முடிவு சரிதானா, நீக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ சேர்க்காமல் இருக்கிறது சரிதானா, அவர்களை சேர்த்தால் வந்து கட்சி எந்த விதத்தில் பலனடையும் அல்லது பலம் பெறும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. முந்தி இருந்ததோட திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்ற அந்த ஸ்டேஜில் அதிமுக இருக்கான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறுது. ஆக்சுவலாக இப்போ கட்சியை பலப்படுத்தாமல் இப்படியே இருந்தாங்கன்னா நாளைக்கு எந்த கூட்டணியாக இருந்தாலுமே இவர்கள் கட்சிக்கு தலைமை தாங்கிற கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஒரு பொசிஷனுக்கு வருவாங்களா, இல்லை வந்து மற்ற கூட்டணி சேர்ற கட்சிகளுடைய ப்ரெஷருக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கும். உதயநிதிக்கு எதிராக யார், அண்ணாமலையா விஜயான்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தர் அதிமுகலேருந்து ஒரு தலைவர் எடுத்து அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக தலைவர் வருவாரா அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? யாருமே கேட்குறதில்ல. அப்போது அதிமுகவில் இளைஞர்கள் அந்த ரேஞ்சில் ஒரு தலைவனே அங்கே இல்லை. எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகளை நகர்த்தினதுக்கு திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆளுமை மட்டும்தான் காரணமா, இல்லை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை குறைபாடு காரணம்? விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணி இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பாஜக பாமக இருக்கிற எந்த கூட்டணியும் ஒத்து வராது. அப்போ இங்கே காம்பினேஷன் செட் பண்ணுறதுல வந்து அதிமுகவோட சேர்றதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. இது அப்படி சேர்ந்தாலுமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இங்கே வரதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அது காங்கிரஸுக்கும் இருக்குது, விசிகேக்கும் இருக்குது. பாஜக இருந்தால் காங்கிரஸ் வராது, பாமக இருந்தால் பாமகவும் பாஜக இருந்தால் விசிகே வராது. ஸோ இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த எதிர்க்க இருக்கிற கூட்டணி வந்து ஒரு சாலிடான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இழக்குறாங்க. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டது, இரட்டை இலை சின்னம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு ஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுறது, ஓபிஎஸ் இந்த சீனுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இது திருப்பி பாஜக எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற நெருக்கடியாக பார்க்குறதா, இல்லை அதிமுகவுக்குள்ளே வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறியாக தான் எடுத்துக்கிறோம்? இப்போது நாளைக்கு வந்து அதிமுக தாவேக்காவோட போயிட்டு வச்சுக்கோங்க. இப்போ பாஜக வந்து இங்கே அனாதையை விடப்படுவாங்க, அது கூட்டணி எதுவும் இருக்காது. அப்போது இவரை வந்து ஒரு இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைத்து செயல்பட்டு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அந்த விஷயத்தை வந்து இப்படி கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம வந்து இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம ஒதுக்க முடியாது. உடனடி அரசியல் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது ஜெயிலானி. இந்த நிகழ்ச்சியில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் இணைந்திருக்கார், பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சார். அதிமுகவினுடைய பொதுக்குழு நாளைக்கு கூட இருக்குது. இதோட சேர்த்து நம்ம நிறைய விஷயங்களையும் சேர்த்து பேச வேண்டியிருக்கு. இரட்டை இலை விவகாரத்தில் ஓபிஎஸ் இபிஎஸ் ரெண்டு பேரும் சேர்ந்து ஆஜராகணும், ரெண்டு பேரும் ஒரே நாளில் ஆஜராகணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு டைரக்ஷனை வந்து தேர்தல் ஆணையம் கொடுத்துருக்காங்க. டிசம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே நீங்கள் ரிட்டன் அஃபிடேவிட் தாக்கல் பண்ணணும், டிசம்பர் 23ஆம் தேதி ரெண்டு பேரும் நேரில் ஆஜராகணும் அப்படின்னு. இந்த மாதிரியான நேரத்தில் அதிமுக பொதுக்குழு கூடுறது எவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததுன்னு நினைக்கிறீங்க? நம்ம தேர்தல் ஆணையத்தை பிறகு பேசலாம். அதிமுக பொதுக்குழுவினுடைய, ஏன்னா அவங்க கள ஆய்வெல்லாம் நடத்தி முடிச்சிருக்காங்க, அது நடத்தியும் நடத்தாமலும் பல பிரச்சனைகளோடு நடந்து இந்த விஷயங்கள்லாம் போய் இப்போ பொதுக்குழு நோக்கி போயிருக்கு அதிமுக. இந்த பொதுக்குழுவினுடைய முக்கியத்துவமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, அதாவது இந்த பொதுக்குழு மட்டும் இல்லை, எந்த பொதுக்குழுவையும் வந்து ஒரு முக்கியத்துவம் பெற்றதாக மாற்றுறது வந்து அது நடத்துகிறவங்க கையில் தான் இருக்குது. அதாவது கூடி கலையிறதுன்னு ஒன்று இருக்குது, கூடி கலைஞ்சி சில தீர்மானங்கள் போட்டு போகிறதுன்னு ஒன்று இருக்குது, கூடி வந்து மறுபடியும் வந்து கூட்டணி அது சம்மந்தப்பட்ட விஷயங்களை வந்து பொதுச் செயலாளர் முடிவெடுப்பார் சொல்லிவிட்டு ஒரு தீர்மானத்தை போடுற ஒரு விஷயமும் இருக்குது. ஆனால் வந்து அதிமுக வந்து இதெல்லாம் பண்ணுவாங்களான்னா நிச்சயமாக ஒரு கூடிட்டு ஒரு திமுக அரசை எதிர்த்து ஒரு 15 தீர்மானங்கள், மத்திய அரசை எதிர்த்து ஒரு கண்டும் காணாமல் ஒரு 4 தீர்மானங்கள் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் அதை மட்டும் போட்டால் போருமா, அது மட்டும் போட்டு கலைஞ்சா போருமானா இல்லை, அதிமுகவுக்கு இன்னும் சில விஷயங்கள் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்றதான் இப்போ இருக்கிற முக்கியமான விஷயம். நீங்கள் சொல்கிற மாதிரியான அந்த கள ஆய்வு வந்து பல விஷயங்களை வந்து அம்பலப்படுத்தியிருக்கு. கீழ் லெவலில் வந்து தொண்டர்கள் வந்து அதிருப்தியில் இருக்காங்க, நம்பிக்கை இல்லாமல் இருக்காங்க கட்சி மேலே. ஸோ இதெல்லாம் சரி பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது. உள்ளூரில் இருக்கிற நிர்வாகிகள் மேலே அவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. 2017 இந்த நிர்வாகிகள் தொடர்ந்து பதவியிலே இருக்காங்க. அது மாவட்ட செயலாளராகட்டும், நகர செயலாளராகட்டும், ஒன்றிய செயலாளராகட்டும், ஒரே ஆள் 6 வருஷம் அங்கே பதவியில் இருக்கார். அப்போ கீழே இருக்கிற தொண்டர்கள் தொடர்ந்து கட்சி தோல்வியை தழுவுறதுனால அவங்க நிர்வாகிகள் சரியாக ஒர்க் பண்ணலை, கட்சிக்கு செல்வாக்கு இல்லைன்றது, நிர்வாகிகள் சரியாக ஒர்க் பண்ணலைன்னு கோச்சிக்கிறாங்க. அங்கே ஜாதி தகராறு பல பிரச்சனைகள் இருக்குது. அதனால் அந்த ஒரு இது இருக்கிறதுனால எடப்பாடி அவர்கள் வந்து கட்சியோட பலவீனம் எங்கே இருக்குது, முதல்ல எடப்பாடியே வந்து தன்னை வந்து ஒரு சுய பரிசோதனை பண்ண வேண்டிய நிலையில் இருக்கார். கட்சியை வந்து நம்ம சரியான பாதையில் தான் கொண்டு போகிறோமா, நம்ம எடுத்த முடிவு சரிதானா, நீக்கப்பட்ட அல்லது ஓரங்கட்டப்பட்ட ஓபிஎஸ்சியோ சசிகலாவையோ சேர்க்காமல் இருக்கிறது சரிதானா, அவர்களை சேர்த்தால் வந்து கட்சி எந்த விதத்தில் பலனடையும்
அல்லது பலம் பெறும் அப்படின்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா? அதை பற்றிலாம் அவர் யோசிக்கிற மாதிரி தெரியல. எடுத்த உடனே அந்த மாதிரியான பேச்சு வந்தாலே அதுக்கு ஒப்புக்கொள்ளாத மாதிரியான ஒரு விஷயத்தை தான் அவர் பேசுகிறாருன்னு அவர் கூட இருக்கிறவங்க அந்த 6 பேர் போய் அவரை சந்தித்தாங்க. அதெல்லாம் சொன்ன விஷயங்கள்லாம் ஏற்கனவே நம்ம பேசிட்டோம். ஸோ அதனால் இப்போ வந்து முந்தி இருந்ததை விட திமுகவுக்கு மாற்று அதிமுக அப்படின்ற அந்த ஸ்டேஜில் அதிமுக இருக்கான்னா அது வந்து ஒரு கேள்விக்குறியாக மாறுது ஆக்சுவலாக. ஏன்னா திமுகவுக்கு எதிரான ஓட்டுக்களை வந்து பங்கு போடுறதுக்கு மேலே ஒருத்தர் வந்துட்டார், விஜயின் ஒருத்தர் வந்துட்டார். ஸோ அதுவரையும் பெரும்பான்மையான திமுக எதிர்ப்போட்டுகளை வாங்கியிருந்த உங்களுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்கு ஆக்சுவலாக. ஏற்கனவே சீமான் கொஞ்சம் எதிர்ப்போட்டுகளை வாங்குறார், பாஜகவும் திமுக எதிர்ப்போட்டுகளை வாங்குது. இப்போ முக்கியமான புள்ளி அவர் விஜய் வந்து பெருசாக அவருக்கு ஓட் பேங்க் இருக்குது, அந்த ஆங்கிளில் நான் பேசலை. இருந்தாலும் திமுக எதிர்ப்போட்டில் அவரும் கொஞ்சம் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஒரு கவர்ச்சிகரமான சக்தி. ஒரு அரசியல் ரீதியாக திமுகவை எதிர்க்கிறதுக்கு வந்துட்டேன்னு அவர் சொல்லிட்டார், டிக்ளேர் பண்ணிட்டார். வரப்போகிற காலத்தில் வந்து கடுமையான ஒரு நிலைப்பாடை திமுக அரசு எதிராக எடுப்பார். அப்போது அப்படி எடுக்கும்போது விஜய் தனியாக போனார்னா அதிமுகவுக்கு போகிற திமுக எதிர்ப்பு ஓட்டு அங்கே போகும். ஸோ அப்படி போகும்போது ஏற்கனவே வாங்கியிருந்த ஓட்டு இன்னும் குறைஞ்சதுன்னா இன்னும் பலவீனமாக போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே சென்னை சுற்றுப்புறங்களில் வீக்காக இருக்குது, டெல்டாவில் வீக்காக இருக்குது, சவுத்தில் வீக்காக இருக்குது. அப்போது இந்த கட்சியை பலப்படுத்த என்ன செய்யணும்? ஸோ தொண்டர்களுக்கு இன்றைக்கி இருக்கிற ஒரே கவலை என்னென்னா, இந்த கட்சியை எப்படி பலப்படுத்துறது, எப்படி பலமான கூட்டணி அமைக்கிறது. 26 திமுகவுக்கு ஆல்டர்னேட் நாங்கள் தான் எப்படி சொல்கிறது? ஒரு பக்கம் வந்து பாஜக இவங்களை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க எப்படியாவது கூட்டணி அமைக்கணுன்ட்டு, ஒரு பக்கம் இவங்க வந்து தாவேக்காவை பிடிச்சி இழுத்துட்டே இருக்காங்க எங்களோட கூட்டணி அமைங்கன்ட்டு. இந்த மாதிரியான ஒரு அரசியல் ஆட்டம் போயின்னு இருக்கிற இந்த சூழலில் இவங்க கட்சியை பலப்படுத்தாமல் இப்படியே இருந்தாங்கன்னா நாளைக்கு எந்த கூட்டணியாக இருந்தாலுமே இவர்கள் கூட்டணிக்கு தலைமை தாங்கிற ஒரு பொசிஷனுக்கு வருவாங்களா, இல்லை வந்து மற்ற கூட்டணி சேர்ற கட்சிகளுடைய ப்ரெஷருக்கு ஆளாக வேண்டிய அவசியம் இருக்கும். இன்றைக்கி விஜயே சேர்ந்தார் வச்சுக்கோங்களேன், நாளைக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் விஜயே வந்து அதிமுகவோட கூட்டணிக்கு போகிறார். அவர் வந்து இந்த கட்சி பலமாக இல்லாட்டி வச்சுக்கோங்க, எனக்கு 80 சீட் கொடு, நான் துணை முதல்வர் ஏதோ ஒன்று 80 சீட் கொடுத்தாங்கன்னா அதிகாரத்தில் பங்குன்னு சொல்லுங்கன்னு வேறு. அதெல்லாம் நீங்கள் சொல்ல வேண்டியிருக்கும். பாஜகவோட சேர்ந்தாருன்னா பாஜக அதிகமான சீட்டு கேட்கும், 20 சீட்டில் ஒத்துக்க முடியாதுங்க, இந்த வாட்டி நிறைய சீட் கொடுங்கன்னும். ஸோ பல விஷயங்கள் இருக்குது. அப்போது உங்கள் கட்சியை நீங்கள் பலப்படுத்த வேண்டியிருக்கு. அப்போது கட்சியில் உண்மையான ப்ராப்ளம் என்னன்னு நீங்கள் பார்க்க வேண்டியிருக்கு. அந்த விஷயத்தை தான் நீங்கள் பொதுக்குழுவில் பேசியாக வேண்டிய அவசியம் இருக்குது. சும்மா வந்து ஒரு 4 நிர்வாகிகள் பேசினாங்க, போனாங்க, தீர்மானத்தை போட்டோம், வந்தோன்னா அது வேலைக்கு ஆகாது. உண்மையிலேயே அங்கே இருக்கிற பொதுக்குழு உறுப்பினர்கள் அவர்களெல்லாம் கீழ் லெவல்லேருந்து வராங்க. எல்லாருமே ஒரு 2500 3000 பேர் கீழ் லெவல்லேருந்து வராங்க. அவங்கள நீங்கள் பல மாவட்டங்களில் மேற்கு தெற்கு மத்திய வட மாவட்டங்களில் இருக்கிற சென்னை சுற்றுப்புறங்களில் இருக்கிற உண்மையான அதிமுகவில் உண்மையான வந்து வெற்றி பெறணும், உண்மையான அக்கறையோடு அதில் உழைக்கிற தொண்டர்கள், அந்த காலத்திலேருந்தே எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்திலேருந்தே இருக்கிறவங்க, ரொம்ப வருஷம் இருக்கிறவங்க, லாயலாக கட்சிக்கு விசுவாசமாக எவ்வளவு தோல்வி வந்தாலும் அந்த கட்சியில் தொடர்ந்து இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களை கூப்பிட்டு நீங்கள் வந்து பேச வைக்கணும். கட்சி உண்மையிலேயே எந்த இடத்துல இருக்குது, அது என்ன சிக்கலை சந்திக்குது, கீழ் லெவலில் மக்கள் எப்படி இருக்காங்க, இப்போ புதுசாக வந்திருக்கிற கட்சிகள்லாம் மக்களை எந்த அளவுக்கு கவருது, மக்கள் நம்ம கட்சியில் வந்து பெண்கள் ஓட்டு நமக்கு தொடர்ந்து கிடைக்குமா, நம்ம கட்சியில் இளைஞர்களே இல்லையே என்ன பண்ணுறது. இப்போ எல்லோரும் என்ன பேசுகிறாங்க, உதயநிதிக்கு எதிராக யார், அண்ணாமலையா விஜயான்னு கேட்குறாங்க. யாராவது ஒருத்தர் அதிமுகலேருந்து ஒரு தலைவர் எடுத்து அண்ணாமலைக்கு எதிராக அதிமுக தலைவர் வருவாரா அப்படின்னு யாராவது கேட்குறாங்களா? யாருமே கேட்குறதில்ல. அப்போது அதிமுகவில் இளைஞர்கள் அந்த ரேஞ்சில் ஒரு தலைவனே அங்கே இல்லை. எடப்பாடிக்கு 73 வயசாகி போச்சு. அவர் வந்து அதிமுக இருக்கிற பெரும்பாலோருக்கு 55 வயசுக்கு மேலே தான் இருக்குது. அப்போது அங்கே ஒரு இளைஞர் தலைவரே இல்லை. உதயநிதிக்கு போட்டியாக நாளைக்கு அதிமுகவில் ஒரு இளைஞர் தலைவர் யாரும் இல்லை. அப்போ அடுத்த கட்டமாக அண்ணாமலை இருக்கார், இல்லை விஜய் இருக்கார், இல்லை சீமான் இருக்கார் அப்படின்ற ஒரு விஷயம் போயிட்டு இருக்கும்போது நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக சொல்லிட்டு இருக்கிற ஒரு கட்சி, நீங்கள் செல்வாக்கு மிக்க தலைமை இல்லாத இருக்கீங்க. திமுகவில் அடுத்த கட்டமாக வரப்போகிற தலைவருக்கு எதிராக களமாடக்கூடிய ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் உங்ககிட்ட இல்லை. இப்போ இப்படிலாம் கட்சி வந்து பலவிதமான வீக்னஸை சந்திச்சுட்டு இருக்கும்போது கட்சியை நீங்கள் எப்படி பலப்படுத்த போகிறீங்க அப்படின்றது தான் இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ அந்த பாயிண்ட்டில் வந்து நீங்கள் வேலை செய்யணும். ஆக்சுவலாக அது வந்து இந்த தொண்டர்களை கூப்பிட்டு நீங்கள் பேச வைக்கணும். தொண்டர்களை கூப்பிட்டு பேசினா அவங்க கட்சியோட உண்மையான பொசிஷனை அவங்க சொல்லுவாங்க. அதனால் இது கூடி கலையிற விஷயம் இல்லை, கூடி வந்து சிந்திக்க வேண்டிய விஷயம், கூடி உரத்த சிந்தனையாக வந்து செயல்பட வேண்டிய, உரத்த சிந்தனையை கிளப்பி விட்டு செயல்பட வேண்டிய விஷயம். அடுத்த 15 மாதத்துக்கு நீங்கள் ஒரு கான்க்ரீட்டான செயல் திட்டத்தை வகுக்க வேண்டிய விஷயம். இல்லாட்டி நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக இருக்க மாட்டீங்க, திமுகவுக்கு எதிராக இருக்கிற மற்றொரு கட்சியாக நீங்கள் மாறிடுவீங்க. இப்போ இருக்கிற இந்த சூழலை வந்து நான் 2006-11 ஒப்பிடணும்னு நினைக்கிறேன். 2009 மக்களவை தேர்தலையே 2006 சட்டப்பேரவை தேர்தலில் திமுக கூட்டணியில் இருந்த பல கட்சிகள் வந்து அதிமுக பக்கம் வந்துட்டாங்க. பாமகவாக இருக்கட்டும், இடதுசாரி கட்சிகளாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து அதிமுகவோட தான் 2009 மக்களவை தேர்தலில் சந்தித்தாங்க. அதுக்கு பிறகு அதற்கு அடுத்த காலகட்டங்களில்
சில புதிய கட்சிகள் வந்து அதிமுகவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு திமுகவுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தில் வந்து எதிர்க்கட்சியான அதிமுகவை நோக்கி வர ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து அதிமுக தொடர்ச்சியாக ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற வார்த்தையை வந்து எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்திக்கிட்டே இருக்கார். முதல் முறையாக அவர் இந்த வார்த்தையை பயன்படுத்தினது வந்து 2022 நவம்பரில் நினைக்கிறேன். நாமக்கல் ஒரு கூட்டத்தில் பேசும்போது சொல்கிறார், மெகா கூட்டணியோட 2024 மக்களவைத் தேர்தல் நம்ம சந்திப்போம் அப்படின்னு. அப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அதோட சேர்த்து ஒரு மெகா கூட்டணி அப்படிங்கிற விஷயத்தை வந்து அவர் சொல்கிறார். ஆனால் காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா 2023 செப்டம்பரில் அதிமுக பாஜக கூட்டணி உடையுது. 2024 மக்களவைத் தேர்தலில் அதிமுக வந்து ஒரு வலிமையான கூட்டணி இல்லாமல் தான் தேர்தலுக்கே போகிறாங்க. நீங்கள் கூட்டணியாக வந்து கட்சிகள் பேரை எழுதி அதிக கட்சிகள் இருக்கிற கூட்டணி அப்படின்னு எழுதி பார்த்தோம்னா பாஜக கூட்டணியில் அதிகமான கட்சிகள் இருந்தாங்க. அதிமுக கூட்டணியை விட பாஜக கூட்டணியில் வந்து அதிகமான கட்சிகள் இருந்தாங்க. அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 30க்கும் அதிகமான தொகுதிகளில் அவங்களே போட்டியிடுற அளவுக்கான ஒரு சூழலில் தான் கூட்டணியே வந்து அவங்களுக்கு அமைஞ்சது. தேமுதிகவை தவிர்த்து பார்த்தா எஸ்டிபிஐ, புதிய தமிழகம் மாதிரியான கட்சிகள் தான் வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாங்க. தொடர்ச்சியாக அதிமுகவில் வந்து கூட்டணி அமைக்கிறதுல ஒரு சிக்கல் இருந்துக்கிட்டே இருக்குது. அப்படின்னா இது அதிமுக மேலே இருக்கிற நம்பிக்கையின்மையா இல்லை எடப்பாடி பழனிசாமி மேலே இருக்கிற நம்பிக்கையின்மையா? இப்போ திமுக கூட்டணியில் பிரச்சனைகள் இல்லாமலாம் இல்லை. அவங்களும் வந்து கூட்டணி கட்சிகள் ஒரு மனத்தாங்களோட சில முரண்பாடுகளோட தான் கூட்டணியில் வந்து தொடர்றாங்க. எவ்வளவு முரண்கள் இருந்தாலும் இந்த கூட்டணியை விட்டு நாங்கள் போக மாட்டோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு திமுக கூட்டணி கட்சிகளை நகர்த்தினதுக்கு திமுகவினுடைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய ஆளுமை மட்டும்தான் காரணமா, இல்லை எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆளுமை குறைபாடு காரணமா? திமுக கூட்டணியை பொறுத்த மட்டும் அது ஏன் கட்டுக்கோப்பாக இருக்குது அப்படின்னா, அது வந்து தொடர்ந்து வெற்றியை பார்த்துட்டு இருக்கிற ஒரு கூட்டணியாக இருக்குது. அதுக்கு பாட்டம் லைனாக ஒரு விஷயம் இருக்குன்னா, அது வந்து பிஜேபிக்கு எதிராக இருக்குது. இந்தியா கூட்டணியில் இருக்குது, டெல்லியில் பாஜக ஆட்சியை அகற்றணுன்ற ஒரு விஷயத்தில் ஒற்றுமையாக இருக்காங்க. ஸோ அந்த விஷயங்கள் தான் அவங்கள கட்டுப்படுத்தியிருக்கு. இங்கே வந்து திமுகவுக்கு எதிராக இங்கே நிறைய கட்சிகள் இருக்குது, அவங்க கூட்டணி அமைக்க முடியாதபடி பிரிஞ்சு கிடக்காங்க. திமுகவை எதிர்க்கணும்னு அந்த பாட்டம் லைனில் இவங்க ஒன்றுபட முடியாத ஒரு இடத்துல இருக்காங்க. அது வந்து அதிமுகவை கேட்டால் எனக்கு பாஜக வேண்டாம்னு சொல்கிறாங்க, தாவேகாவை கேட்டால் நாங்கள் அதிமுகவோட கூட்டணியில் சேர்கிறதுக்கு தற்சமயம் எந்த ஐடியாவும் இல்லைன்றாங்க. அப்போது இவங்களே வந்து ஏன்னா இவங்களுக்கு ஒன்றுக்குள்ளே ஒன்று சீமான் வந்து எனக்கு நான் வந்து கூட்டணியே இல்லாமையே போவேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இவங்க ஒன்றுக்குள்ளே ஒன்று இவங்க இயல்பாகவே இவங்க சேர்றது வந்து இப்போ அதிமுக தாவேக்காவோட சேர்ந்து வச்சுக்கோங்க எலெக்ஷன் சமயத்தில். இப்போ தாவேக்காவுக்கு வந்து அதிமுகவோட லயபிலிட்டி எல்லாம் வந்து சேரும், அவங்க ஊழல் போன்ற விஷயங்கள்லாம் விஜய் தலைவிலே வந்து சேரும். அதிமுக பாஜகவோட போது வச்சுக்கோங்க, மதவாத சக்திகள் அந்த விஷயம், இவர் வந்து தொடர்ந்து பாஜகவோட ஆளாக தான் இருக்கார் அப்படின்ற விஷயங்கள் மறுபடியும் வரும். அந்த ஆன்டி பிஜேபி ஓட்டெல்லாம் கம்ப்ளீட்டாக திமுகவுக்கு கன்சாலிடேட் ஆகும். ஸோ ஆனால் அதே திமுகவில் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பல்வேறு விஷயங்களில் வந்து அவங்க வந்து ஒரு கோஜெண்ட்டாக வந்து ஒன்றுபட்டு இருக்காங்க. கருத்து முரண்பாடுகள் இருந்தால் கூட அதை வந்து வெளியில் பெரிய அளவுக்கு அது சாம்சங்கில் இருக்கலாம், வேறு சட்டம் ஒழுங்காக இருக்கலாம், வேறு பல பிரச்சனைகள் இருக்கலாம். இருந்தாலுமே இதெல்லாம் தாண்டி அவங்களுக்கு வந்து பெரிய ஒரு கேன்வாஸில் பெரிய ஒரு விஷயமா இருக்கிறது என்னென்னா ஆன்டி பிஜேபியில் அதில் ஸ்டாலின் எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்குற மாதிரி இல்லை. தொடர்ந்து வந்து ஒரு நேற்று கூட பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து பெரியார் வைக்கத்தில் பெரியார் விழா கொண்டாடும் போது தான் நீங்கள் ஒன் நேஷன் ஒன் இது பண்ணுறீங்க அப்படின்ற விஷயத்தை கையில் எடுக்கிறார். ஸோ இதை வந்து திருப்பி என்ன பண்ணுறார், ஒரு பாஜகவுக்கு எதிரான விஷயங்களை கட்டமைச்சிட்டே இருக்கார். எதிர்க்கட்சிகள் வந்து இவங்க வந்து ராஜ்நாத் சிங்கோட சேர்ந்து நீங்கள் விழா நடத்துனீங்கன்னு சொன்னால் கூட அதை வந்து பெரிய அளவில் வந்து கொண்டு போக முடியல. இன்னும் வந்து திமுக கூட்டணி கட்சிகள் திமுகவை உறுதியாக நம்பர் ஸ்டேஜில் இருக்காங்க. அது விடுதலை சிறுத்தைகளோட அவங்க உட்கட்சி பிரச்சனை வந்து ஒரு பக்கம் ஒரு இது தலதரப்பை உண்டாக்கினா கூட அது அவங்க கூட்டணியை வந்து பெரிய அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ அந்த மாதிரி விஷயம் இருக்கும்பொழுது இவங்க ஒன்றாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து ரொம்ப குறைவாக போயிட்டுருக்கு. ஈவன் மெகா கூட்டணி அமைக்கிறேன்னு சொன்ன இவர் கூட பழனிசாமி கூட ஒரு தேமுதிகவோட தான் கூட்டணி அமைக்க முடிஞ்சுது. அதே சமயம் பாஜக வந்து பாமகவோட கூட்டணி அமைச்சாங்க, வேறு பல சின்ன கட்சிகள்லாம் வந்தாங்க. சீமான் வழக்கப்படி தனியாக இருந்தார். இந்த எதிர்க்க இருக்கிற இந்த ஆட்கள் இந்த கட்சிகள் தனித்தனியாக இருக்கிறவரையும் திமுகவுக்கு தொடர்ந்து அட்வான்டேஜ் இருக்கும், ஏன்னா அவங்க ஒற்றுமையாக தான் இருப்பாங்க. இங்கே வந்து ஒரு கான்க்ரீட்டான ஒரு பலமான கூட்டணி அமையுது, உதாரணமாக அதிமுக, தாவேகா, பாமக, தேமுதிக அமையுதுன்னா அந்த கூட்டணியில் வந்து எதிர்க்கேந்து வர யாராவது திமுக கூட்டணியில் அதிருப்தியாக இருக்காங்க, தேர்தல் நெருக்கத்தில் அதுலேருந்து வரணும்னு நினைக்கிறான்னு வச்சுக்கோங்க, அவங்க கண்டிப்பாக இந்த கூட்டணி ஒரு வாய்ப்பை கொடுக்கும். அதே அதிமுக பாஜகன்னா அந்த கூட்டணியிலேருந்து யாரும் இங்கே சைடு வரமாட்டாங்க. அது காங்கிரஸும் வராது, விடுதலை சிறுத்தைகளும் வராது, சிபிஎம் வராது. அப்போது இங்கே பெட்டராக இருக்கிற ஒரே கூட்டணி அதிமுக, தாவேகா, பாமக இருந்தால் கூட விடுதலை சிறுத்தைகள் இங்கே வராது தாவேகா கூட்டணியில். ஸோ விடுதலை சிறுத்தை திமுக கூட்டணியில் இருக்கிற விடுதலை சிறுத்தைகளுக்கு பாஜக, பாமக இருக்கிற எந்த கூட்டணியும் ஒத்து வராது. அப்போ இங்கே காம்பினேஷன் செட் பண்ணுறதுல வந்து அதிமுகவோட சேர்றதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது.
இது அப்படி சேர்ந்தாலுமே வந்து திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் இங்கே வரதுலேயும் சில பிரச்சனைகள் இருக்குது. அது காங்கிரஸுக்கும் இருக்குது, விசிகேக்கும் இருக்குது. பாஜக இருந்தால் காங்கிரஸ் வராது, பாமகவும் பாஜக இருந்தால் விசிகே வராது. ஸோ இந்த மாதிரிலாம் ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது இந்த எதிர்க்க இருக்கிற கூட்டணி வந்து ஒரு சாலிடான ஒரு கூட்டணி அமைக்கிறதுக்கான வாய்ப்புகளை வந்து இழக்குது ஆக்சுவலாக. இதை தவிர பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர் கிடையாது. அவர் வந்து ஜெயலலிதா மாதிரி அவர் வந்து ஒரு செல்வாக்கு மிக்க தலைவர்லாம் நீங்கள் சொல்ல முடியாது. அவர் வந்து இன்னும் வந்து தமிழ்நாட்டு மக்கள்கிட்ட தான் வந்து செல்வாக்கு மிக்க தலைவர்னு இன்னும் நிரூபிக்கலை. ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் தான் அவர் சிஎம் ஆனார். அதுக்கப்புறம் அவர் தன்னை சிஎம்மாக ப்ரொக்ளைம் பண்ணி அவர் வந்து ஓட்டு வாங்கலை இது வரையும். அது வந்து பாஜகவோட கூட்டணியில் இருந்தால் 75 சீட் வாங்கினார். பாஜகவோட சப்போஸ் கூட்டணியில் இல்லாத பார்லிமெண்ட் தேர்தலில் கொங்கு மண்டலத்தில் கூட ஒரு இடத்த கூட வாங்க முடியல. அப்போ அவருடைய செல்வாக்கு வந்து கேள்விக்குரியாது. அவரும் செல்வாக்கு மிக்க தலைவராக இல்லை. திமுகவுக்கு மாற்றாக கருதப்படுற அதிமுக கூட்டணி எந்த விதமாக கூட்டணி அமைச்சாலும் அது ஒரு மெகா கூட்டணி ஆகிறதுக்கான வாய்ப்பும் ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து திமுகவுக்கான வாய்ப்புகள், அவங்க கட்டுக்கோப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள், அந்த கூட்டணியில் இருக்கிறவங்க திமுக கூட்டணியில் இருக்கிறவங்க ஏதோ அதிருப்தியாக இருந்தால் கூட வெளியில் ஏன் வர மாட்டேங்கிறாங்கன்னா எதிர்க்க வந்து நம்பிக்கை கொடுக்குற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. அதுதான் இன்றைக்கி இருக்கிற சூழல். இது அடுத்த 15 மாதத்தில் மாற்றணும். அது மாற்றத்துக்கு என்ன மாதிரியான ஸ்ட்ராட்டஜி அவர் அதிமுக வச்சுருக்குன்னு நமக்கு தெரியாது. அதெல்லாம் தான் அந்த பொதுக்குழு விஷயங்களில் நீங்கள் தொண்டர்களை பேச விட்டு அவங்க எண்ணங்கள் தெரிஞ்சு அதன் மூலமாக நீங்கள் செயல்படலாம். இந்த இடத்துல வந்து ஓபிஎஸ்க்கு இரட்டையிலையில் ஒரு ஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்து நீதிமன்றம் கொடுத்துருக்கு. ஏன்னா ஓபிஎஸ் வந்து நாங்கள் கட்சியை விட்டு நீக்கிட்டோம் அப்படிங்கிறதான் எடப்பாடி பழனிசாமியோடைய கிளைம். கட்சியில் இல்லாத ஒருத்தர், கட்சிக்கு சம்பந்தம் இல்லாத ஒருத்தர் அப்படின்னா தேர்தல் ஆணையம் இரட்டை இலை தொடர்பாக முடிவெடுக்கும் போது ஓபிஎஸ்னுடைய கருத்தையும் கேட்கணும் அப்படிங்கிற ஒரு தீர்ப்பை நீதிமன்றம் கொடுக்குது. அதுக்கு பிறகு தேர்தல் ஆணையம் வந்து ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் டிசம்பர் 19ஆம் தேதிக்குள்ளே இரட்டை இலை தொடர்பான விஷயத்தில் வந்து உங்களுடைய அஃபிடவிட்டை வந்து தாக்கல் பண்ணுங்கள், ரிட்டன் அஃபிடவிட் வந்து தாக்கல் பண்ணுங்கள். டிசம்பர் 23ஆம் தேதி 2 பேரும் நேரில் ஆஜராகி இதுக்கு விளக்கம் கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து சொல்கிறாங்க. இரட்டை இலை சின்னம் வந்து கர்நாடக சட்டப்பேரவை தேர்தலாக இருக்கட்டும், ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலாக இருக்கட்டும், மக்களவை தேர்தலாக இருக்கட்டும், இவ்வளவு இதுலேயும் வந்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுகவுக்கு தான் வந்து கொடுக்கப்பட்டது, இரட்டை இலை சின்னம் வந்து கொடுக்கப்பட்டது. ஆனால் இப்போ வந்து ஓபிஎஸ்க்கு ஸ்டேக் இருக்குது அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் சொல்லப்படுறது, ஓபிஎஸ் இந்த சீனுக்குள்ளே கொண்டு வர்றது அப்படிங்கிறது வந்து இது திருப்பி பாஜக எடப்பாடி பழனிசாமி கொடுக்குற நெருக்கடியாக பார்க்குறதா, இல்லை அதிமுகவுக்குள்ளே வேறு விஷயங்கள் நடக்கிறதுக்கான அறிகுறியாக இதை நம்ம எடுத்துக்கணும்? அடிப்படையாக ஒரு விஷயம் என்னென்னா, செப்டம்பர் 2017 அதிமுக பொதுக்குழு கூடுது. அப்போது பொதுக்குழு வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளரை தேர்ந்தெடுக்குது. அதுவே வந்து விதி எண் 43 திருத்தி பண்ணப்பட்ட ஒரு விஷயம். அது அடிப்படை விதிகளுக்கு முரணான விஷயம். எம்ஜிஆர் காலத்தில் அந்த விதியை யாரும் மாற்ற முடியாதுன்ற விஷயம் அது சொல்லப்பட்டது. அதிலிருந்து இந்த சூரியமூர்த்தி என்பவர் வந்து தொடர்ந்து எலெக்ஷன் கமிஷனுக்கும் சுயில் சுட்டும் அதை போட்டுருக்கார், அடிப்படை விதிகளை மீறி இவங்க பண்ணுறாங்கன்ட்டு. இது மாதிரி ஒரு விஷயம் வந்தவுடனே 21 டிசம்பரில் என்ன பண்ணுறாங்க, பொது உறுப்பினர்களால் வந்து ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. அதாவது வந்து அது பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுக்கப்படணுன்றதை மாற்றி ஒருங்கிணைப்பாளர், இணை ஒருங்கிணைப்பாளர், அது பொது தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம். அந்த விஷயத்தை வந்து செயற்குழு அப்ரூவ் பண்ணுது. அதுக்கப்புறம் பொதுக்குழுவில் வந்து அதை ராட்டிஃபை பண்ணணும். 22 ஜூன் 23 கூடின பொதுக்குழு அது அரைகுறையாக கலைஞ்சு போகுது. அந்த பாட்டிலெலாம் வீசுகிறாங்க பன்னீர்செல்வம் மேலே. அதில் அது அப்ரூவ் ஆகலை அந்த விஷயம். அப்புறம் ஜூலை 11 கூடுற பொதுக்குழுவில் கம்ப்ளீட்டாக என்ன பண்ணுறாங்க, எடப்பாடியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டு அந்த விஷயம், அந்த டிசம்பர் விஷயம் அப்படியே 21 டிசம்பரில் தேர்ந்தெடுக்கப்பட்டதை அப்படியே ஓரங்கட்டிட்டு இவரை வந்து எடப்பாடியை பொதுச் செயலாளராக தேர்ந்தெடுத்துட்டு ஓபிஎஸ்ஸை நீக்கிறாங்க. இப்போ அந்த பொதுக்குழு செல்லுமா செல்லாதான்றது தான் ஓபிஎஸோட வாதம். என்னை நீக்கிறது செல்லாது, பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது. இந்த சூரியமூர்த்தி இடையில என்ன பண்ணுறாரு, இது எல்லாத்தையும் எதிர்க்கிறார், எல்லாத்தையும் எதிர்த்து எலெக்ஷன் கமிஷனுக்கு போகிறார். நடுவில் வந்து என்ன ஆகுதுன்னா 23 பிப்ரவரியில் வந்து ஈரோடு கிழக்கு தேர்தல் வருது. அதில் வந்து இரட்டை இலையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் பொது தேர்தலையும் அவருக்கு 24 இரட்டை இலை கொடுத்துட்றாங்க. அப்படி கொடுக்கும்பொழுது என்ன ஆகுதுன்னா, இந்த பொதுக்குழு எடுத்து போன கேஸில் என்ன ஆகுதுன்னா, சுப்ரீம் கோர்ட் வரையும் போன பிறகு அவங்க என்ன சொல்கிறாங்க, இதெல்லாம் தற்காலிகமான விஷயந்தான், இந்த சின்னம் கொடுக்கறதெல்லாம் இதெல்லாமே சப்ஜெக்ட் டு சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குல்ல, அதில் என்ன தீர்ப்பு வருதோ அதை பொறுத்து தான் இருக்குது. தேர்தல் ஆணையம் இரட்டை இலையை வந்து எடப்பாடி பழனிசாமிக்கு ஒதுக்குனப்பவும் சொல்லியிருந்தாங்க. ஆமாம், இட்ஸ் சப்ஜெக்ட் டு த, அது வந்து கோர்ட்டினுடைய இறுதி இது வந்து உத்தரவுக்கு கட்டுப்பட்டது. ஆகஸ்ட் 8ஆம் மாதம் அந்த லெட்டர் வந்து அவங்க கொடுத்துருக்காங்க புது எலெக்ஷன் கமிஷன்லேருந்து எடப்பாடிக்கு. அதில் வந்து நீங்கள் பொதுக்குழு தீர்மானங்கள்லாம் எங்களுக்கு அனுப்பிச்சிங்க, அதனால் நாங்கள் வாங்கி ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ரெக்கார்ட் பண்ணிட்ட பிறகு இது வந்து சப்ஜெக்ட் டு ஃப்யூச்சர் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்டுன்னு சொல்லிட்டாங்க. அது சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது. இப்போ இது எல்லாமே எதிர்த்து கடைசியாக வந்து என்னை நீக்கினது செல்லாதுன்றது தான் ஓபிஎஸோட வாதம். அவர் வந்து ரெட்டை இலையை முடக்குன்னு எங்கேயுமே சொல்லவே இல்லை. என்ன நீக்கினது சரியில்லை, பொதுக்குழு தீர்மானம் சரியில்லை. ஆனால் சூரியமூர்த்தி அப்படி இல்லை, எனக்கு சிவில் சூட் ஓபிஎஸோட சிவில் சூட்டும் பெண்டிங்காக இருக்குது நடுவில்.
சூரியமூர்த்தியோட சிவில் சூட்னு பெண்டிங்காக இருக்குது. சூரியமூர்த்தியோட கேஸ் என்னென்னா, அவருக்கு 4-5 மாதமாக வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து பதிலே போடலை. முடக்கிறதுக்கு அவர் கேட்குறாரு, பதில் போடலை. அதை எடுத்து தான் அவர் கோர்ட்டுக்கு போகிறார். அப்போது கோர்ட்டில் வந்து எலெக்ஷன் கமிஷன் இந்த விஷயத்தை சுலபமாக டீல் பண்ணியிருக்கலாம். இல்லைங்க, நாங்கள் தற்காலிகமாக கொடுத்துட்டோம், இனிமேல் சிவில் சூட்டை முடிவு பண்ணி தான் நாங்கள் கொடுப்போம். ஸோ இதில் வந்து சூரியமூர்த்திக்கு வந்து எந்த விதமான ஹோல்டும் கிடையாது அப்படின்னு பதிலை நாங்கள் கொடுத்துட்டோம், இல்லை கொடுக்க போகிறோம்னு சொன்னீங்கன்னா கேஸ் அன்றைக்கே முடிஞ்சிடும். இல்லைங்க, நாங்கள் எதுவுமே கொடுக்கல, ஏடிஎம் கேட்ட கருத்தை வாங்கிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வரவங்கன்னு சொன்னாங்க. ஏடிஎம் கேட்ட ஏன் கருத்து வாங்கணும்? முதலே அவங்க வந்து கொடுத்துட்டாங்க. அதை எலெக்ஷன் கமிஷன் சொல்லியிருக்கணும் கோர்ட்டில். ஏடிஎம் கேட்ட கருத்து வாங்கிட்டு வரோன்னு சொல்லவே தான் அந்த இவர் இருக்கார்ல, ஓபிஎஸோட வழக்கறிஞர் அரவிந்த் பாண்டியன், அவர் என்ன சொல்கிறாரு, அப்போ எங்கிட்டையும் கேளுங்க, எங்களோட சிவில் கேஸ் ஒன்று பெண்டிங்காக இருக்குது, அது முடிகிற வரையும், ஏன்னா தற்காலிகமாக தான் கொடுத்தீங்க, அப்போ எங்ககிட்டையும் கருத்து கேட்கணும்னு கேட்குறாரு. அவர் வந்து முடக்கணும்னு சொல்லலை, எங்கள் கருத்தை கேட்கணும்னு தான் சொல்கிறார். சூரியமூர்த்தி சொல்கிறார் முடக்கணும்னு சொல்கிறார். ஸோ அதனால தான் எலெக்ஷன் கமிஷன் நினச்சிருந்தா அந்த கோர்ட்டில் அந்த விஷயத்தை வேறு விதமாக டீல் பண்ணியிருக்கலாம். பிரச்சனையை வந்து உள்ளே இழுக்காத டீல் பண்ணியிருக்கலாம். ஆனால் பிரச்சனையை வந்து இழுத்து விட்டாங்க. இப்போ எலெக்ஷன் கமிஷன் அவங்களே இந்த இழுத்து வாங்கியிருக்காங்க. அவங்க இழுத்து விட்டது தான் நமக்கு என்ன தோணுதுன்னா, முந்தி வந்து தற்காலிகமாக கொடுத்தது, எலெக்ஷன் கமிஷன் கொடுத்தது, எல்லாம் ஏற்றுனது, இரட்டை எலெக்ஷனத்தில் போட்டி போட்டது எல்லாமே இந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி வரையும் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பாஜகவோட க்ளோஸாக இருந்தார். ஸோ அவருக்கு வந்து இரட்டை இலை சாத்தியமாச்சு. ஓபிஎஸும் ரொம்ப பெரிய அளவில் வந்து தனக்கான வாய்ப்பு கிடைச்சா போகிறோம், சின்னத்தை பற்றி ரொம்ப கவலைப்படாத இருந்தார். இப்போ பாஜக விட்டு விலகி இருக்கார் எடப்பாடி. அவர் மறுபடியும் மீண்டும் சேருவாரா இல்லையா, சேரணுன்ட்டு அதிமுகவில் ஒரு குரூப் ஒர்க் பண்ணது வச்சுக்கோங்க கூட்டணியில். ஆனால் அவர் சேருவாரா மாட்டாரா, என்ன முடிவு எடுப்பார் தெரியாது. இப்போது நாளைக்கு வந்து அதிமுக தாவேக்காவோட போயிட்டு வச்சுக்கோங்க, இப்போ பாஜக வந்து இங்கே அனாதையை விடப்படுவாங்க, அது கூட்டணி எதுவும் இருக்காது. அப்போது இவரை வந்து ஒரு இடத்துல நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு பாஜக நினைத்து செயல்பட்டு எலெக்ஷன் கமிஷன் மூலமாக அந்த விஷயத்தை வந்து இப்படி கொண்டு போயிட்டு இருந்தாங்கன்னா, அதை வந்து நம்ம வந்து இல்லை அப்படிலாம் இருக்காது, நம்ம ஒதுக்க முடியாது. ஏன்னா எல்லாமே அரசியல் தான். எலெக்ஷன் கமிஷன் ஒன்றும் பெரிய புனிதமான பசுவெலாம் கிடையாது. அது ஆளுங்கட்சி சொல்கிற மாதிரி தான் எலெக்ஷன் டேட்டையே ஃபிக்ஸ் பண்ணுது. ஒவ்வொரு மாநிலத்திலும் எலெக்ஷன் சொல்ல தான் நடந்துகிட்ருக்கு. பல விமர்சனங்கள் இந்த எலெக்ஷன் கமிஷன் மேலே இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதனால் இந்த முடக்கப்படுறதுன்ற விஷயம் இப்போ வந்து எலெக்ஷன் கமிஷனுக்கு இந்த கேஸ் போனதை சுலபமாக எலெக்ஷன் கமிஷன் அவாய்ட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதை வந்து 2 ஜட்ஜு வந்து ஓபிஎஸ்சியும் கருத்து கேளுங்க அப்படின்னு சொல்கிற வரையும் போயிட்டாங்க. இப்போ நாளைக்கு சசிகலா, என்னுடைய கேஸ் ஒன்று பெண்டிங்காக இருக்குது, அது இங்கே தள்ளுபடி ஆகிடுச்சு, சிவில் சூட்டு சுப்ரீம் கோர்ட்டில் அது பெண்டிங்காக இருக்குது. அப்போ இந்த விஷயத்தில் எனக்கும் நீங்கள் வந்து ஒரு வாய்ப்பு கொடுங்க, நானும் என்னோடய சிவில் சூட்டும் பெண்டிங்காக இருக்குது. என்னை வந்து 2016 டிசம்பரில் என்னை நீங்கள் பொதுக்குழு தேர்ந்தெடுத்தது என்ன, நீங்கள் வந்து என்னை நீக்கிறீங்க. எப்போ நீக்கிறீங்க? 2017 செப்டம்பரில் நீக்கிறீங்க. அதுவும் செல்லாது. அந்த கேஸ் இங்கே அடிபட்டு போச்சு, சுப்ரீம் கோர்ட்டில் பெண்டிங்காக இருக்குது. அப்போ நானும் இன்னும் ஒரு பார்ட்டியாக இருக்கேன். அப்போ என்னையும் கேளுங்கன்னு நாளைக்கு சசிகலாவும் உள்ள வரதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவங்களுக்கு நோக்கம்லாம் முடக்கிறதா இருக்காது. அவங்களாம் அந்த இழந்த அந்த விஷயத்தை மீண்டும் பெறணுன்றதான் நோக்கமாக இருக்கும். ஆனால் சூரியமூர்த்தியோட கேஸ் வந்து முடக்கணுன்றது தான் பாயிண்ட். ஏன்னா சிவில் சூட் முடிகிற வரையும் தற்காலிகமாக தான் எல்லா சுப்ரீம் கோர்ட் வரையும் எல்லாமே தற்காலிகமாக தான் சொல்லியிருக்காங்க. எலெக்ஷன் கமிஷன் அப்படி தான் சொல்லியிருக்கு. அதனால் முடக்கணுன்றது தான் பாயிண்ட்டு. ஸோ இப்போது எலெக்ஷன் கமிஷனுக்கு உள்ள வாய்ப்பு என்னென்னா, ஒன்று நாங்கள் ஏற்கனவே லெட்டர் கொடுத்துட்டோம், இப்போ மறுபடியும் கூப்பிட்டு எல்லாரையும் விசாரித்தோம். அந்த தற்காலிகமாக கொடுத்ததில் எந்த விதமான சேஞ்சும் பண்ண வேண்டியதில்லை. தொடர்ந்து எடப்பாடி வந்து இரட்டையிலையை வச்சுக்கிறதுக்கு உரிமை படைத்தவர் அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 1. ஏன்னா பொதுக்குழு ஆதரவு இன்னும் அவருக்கு இருக்குது. நாளைக்கு பொதுக்குழுவில் இன்னொரு தீர்மானம் கூட போடலாம். அவரை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுத்ததை உறுதிப்படுத்தி ஒரு தீர்மானம் கூட போட்டுக்கலாம், அது சொல்லலாம். அது தவிர இன்னொன்று பண்ணலாம்னா முடக்கலாம். இப்போ வந்து சிவில் சூட் பெண்டிங்காக இருக்குது, அதனால் வந்து முடக்கிறது பெட்டர்னு முடக்கலான்றது விஷயம் வரும்போது தான் பாஜகவோட ரோல் அங்கே இருக்கா அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஏன்னா பாஜக வந்து எதுவுமே பண்ணாதெல்லாம் சொல்ல முடியாது. அவங்க வந்து அரசியல் ரீதியாகவும் இதை பண்ணுவாங்க. அவங்க முடக்கும்போது தான் அந்த விஷயம் முடக்கினாங்கன்னா பின்னாடி பாஜக இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாம். சப்போஸ் வந்து இல்லை, இந்த விஷயத்தில் நாங்கள் இன்னும் டிசைட் பண்ணுறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் அப்படின்னு கோர்ட்டில் வந்து ஒரு ரிக்வஸ்ட் பண்ணிவிட்டு ஒரு 6-7 மாதம் நீடிச்சாங்கன்னா பாஜக அதிமுகவோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக அதை பார்த்துக்கலாம். நம்ம எப்படி பார்த்தாலுமே அதிமுக வந்து அவங்கள வந்து ஒரு பிரச்சனையில் மாற்றுறதுக்காக, இல்லை அவங்கள வந்து ஒரு அவங்களோட பிடியில் வச்சுக்கணும், அவங்க பிடியில் அவங்க பிரச்சனையில் மாட்டின்னு ஒரு பிடியில் வச்சுக்கிறதுக்காக ஒரு நடக்கிற ஒரு விஷயங்களாக தான் அது நமக்கு தோணுது. ஸோ ஒருவேளை வந்து இந்த சமயத்தில் நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த சமயத்தில் அதிமுகவில் இருக்க சில பேர் பாஜக தலைமையோடு பேசிகிட்டு இருக்காங்க, முடக்கிடாதீங்க, நாங்கள் வந்து எலெக்ஷன் நெருக்கத்தில் நாங்கள் பார்த்து முடிவு எடுக்கணும், எப்படியும் விஜய் எங்களோட வருவாரான்றது டவுட்டு தான், அவர் தனியாக தான் போவார், அதனால் அவசரப்பட்டு எதுவும் பண்ணாதீங்கன்னு ஒரு ரிக்வஸ்ட் அங்கே வைக்கிறாங்க. அதனால் எலெக்ஷன் கமிஷன் என்ன மாதிரி முடிவு எடுக்குன்னு தெரியாது. எப்படி பார்த்தாலுமே இது எடப்பாடிக்கு முடக்கிட்டாங்கன்னா அது ஒரு பெரிய சிக்கல். இல்லை அவருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா
ஏதோ ஒரு இந்த இடைப்பட்ட காலத்தில் ஏதோ ஒரு அக்ரிமெண்ட்டை ரீச் ஆகிட்டாங்க பாஜக தலைமையுடன் கூட எடுத்துக்கலாம். அதனால் வந்து எப்படி பாஜக இதில் ப்ளே பண்ணும்போது எலெக்ஷன் கமிஷன் இந்த விளையாட்டுக்கு எப்படி ஒத்துழைக்க போகுதுன்றதை நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும். நீங்கள் இதில் பேசும்போது வந்து சசிகலாவும் இதில் இன்டர்வேன் ஆக வாய்ப்பு இருக்குது. என்னுடைய வழக்கும் ஒன்று பெண்டிங்கில் இருக்கிறதுனால என்னுடைய கருத்தையும் கேளுங்க அப்படின்னு நம்ம பேசிகிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் சசிகலாவும் டிடிவி தினகரனும் வந்து டெல்லியில் இருக்கிறாங்க. தகவல் வந்து அவங்க ஒரு திருமணத்துக்கு போனதாகவும் அதோடு வந்து வழக்கு தொடர்பாக வழக்கறிஞர்களை சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான தகவல் தான் இருக்குது. உண்மையாகவே வந்து ஒரு திருமணத்துக்கு மட்டும்தான் போயிருப்பாங்களா, இல்லை இவ்வளோ விஷயங்கள் ஓபிஎஸ் வரைக்கும் தேர்தல் ஆணையம் கூப்பிட்டு கருத்து கேட்கலாம் அப்படிங்கிற விஷயத்த சொன்னதுக்கப்புறம் இவங்க 2 பேருடைய டெல்லி பயணத்துக்கு பின்னாடி வேறு எந்த அரசியல் பின்னணியுமே இருக்காதா? இல்லை, கண்டிப்பாக வந்து அரசியல் நோக்கம் சசிகலாவுக்கு இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா அவங்க தொடர்ந்து என்ன பேசுகிறாங்க, 26ல் வந்து முக்கியமான ஆட்சியில் வந்து முக்கியமான இடத்துல நான் இருப்பேன் அப்படின்லாம் தானே தொடர்ந்து அவங்க பேசுகிறது. என்னென்னா 26ல் அதிமுக ஆட்சி வரும், அதில் நான் வந்து ஒரு முக்கிய பங்களிப்பாக இருப்பேன் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்கல்ல. அதனால் கட்சியிலையும் வந்து ஒரு முக்கியமான இடத்துல நான் இருப்பேன், கட்சி வந்து ஒன்றுபடும் அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் அவங்க தொடர்ந்து பேசிட்டு தானே இருக்காங்க. ஸோ இந்த கட்சியில் வந்து பழனிசாமினால் ஒதுக்கப்பட்ட ஓபிஎஸும் சசிகலாவும் இந்த மாதிரியான இந்த ரெட்டைலை விஷயத்தை கையில் வச்சுட்டு மீண்டும் வந்து ஒரு இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு உள்ளே வரத்துக்கான ஒரு வாய்ப்புகளை வந்து அவங்க எடுக்கிறதுக்கான அவங்க முடக்கிறது அவங்க நோக்கமாக இருக்காது. இதை ஒரு வாய்ப்பாக வச்சுட்டு நாங்கள் வந்து ரெட்டைலை சின்னத்தை கோர்றதுக்கோ இல்லை எங்களுடைய பொசிஷனை கேட்கறதுக்கான ஒரு உரிமையோ இருக்குது. இந்த விஷயத்தில் கருத்து நாங்கள் சொல்கிறதுக்கான உரிமை இருக்குது. அப்போ இவருடைய அப்போ இவங்க என்ன விதமான கருத்து சொன்னாலுமே ரெட்டைலையை முடக்கக்கூடாதுன்னு 2 பேருமே சொன்னால் கூட பாஜகவுடைய பார்வை என்னவா இருக்குது, எடப்பாடியை வழிக்கு கொண்டுறணும்னா முடக்கி தான் தீரணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. ஸோ அவங்க வந்து இப்போது இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு இந்த 2 பேருமே வந்து அவங்களுடைய பொசிஷனை வந்து என்னை நீக்கிருந்து செல்லாதுன்னு ஓபிஎஸ் ஒரு பக்கம், என்ன நீக்கிருந்து செல்லாதுன்னு சசிகலா ஒரு பக்கம், 2 பேருமே சேர்ந்து இந்த அதிமுகவுடைய இந்த இப்போ இருக்கிற இந்த நெருக்கடியை பயன்படுத்தி கொண்டு மீண்டும் வந்து பிடிவாதமாக இருக்கிற எடப்பாடியை வந்து மீண்டும் ஒரு மறுசிந்தனை செய்கிற அளவுக்கு ஒரு தூண்டி விடுற மாதிரியான ஒரு விஷயம் தான் இப்போ நடக்குதுன்னு நினைக்கிறேன். பட் இவங்க அதை எந்த அளவுக்கு இது அரசியல் ரீதியாக வந்து சசிகலா பயன்படுத்திப்பாங்கன்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். சப்போஸ் அவங்க வந்து ஒரு மனு போட்டு இன்டர்வியூ பெட்டிஷன் போட்டு என்னையும் விசாரிக்கணும், ஒருவேளை அட்வொகேட் அதுக்கு தான் கன்சல்ட் பண்ண போயிருக்காங்களோ தெரியாது, ஒருவேளை என்னையும் விசாரிக்கணும்னு சொன்னாங்கன்னா நிச்சயமாக வந்து இந்த விஷயத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் நெருக்கடிகள் வந்து எடப்பாடிக்கு கொஞ்சம் அதிகமாகும். ஏன்னா இவங்க 2 பேருமே உள்ளே வரக்கூடாதுன்னு அவர் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காரு. 2 பேருமே வந்தால் தன்னுடைய தலைமைக்கு ஆபத்து வரும்னு சொல்லிட்டு இருக்காரு. ஆனால் அந்த 2 பேரும் சேர்ந்தால் அதிமுக ஒன்றுபட்டு இருக்கிற ஒரு சூழலில் மக்கள் பார்வையில் கட்சி ஒன்றுபட்டது வலிமையாக இருக்குன்ற நம்பிக்கை வரும். அதுக்கு எடப்பாடி இடம் கொடுக்க மாட்டேன்றாரு. ஸோ இந்த நெருக்கடி, இந்த சின்னத்துக்கு ஏற்பட்ட இந்த நெருக்கடி இருக்குல்ல, இது வந்து இவர்களை ஒன்றுபடுத்துமான்றது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அது நடக்குதான்றதை பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அதே மாதிரி சார், நீங்கள் பேசும்போது இரட்டையிலே முடக்கிறதுக்கு கூட ஒரு வாய்ப்பு இருக்குது, பர்சன்டேஜ் கம்மி தான் ஆனால் வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. ஒருவேளை வந்து பாஜக இரட்டையிலே முடக்கிற மாதிரியான ஒரு முடிவை எடுக்கிறாங்க, அப்படியான ஒரு எக்ஸ்ட்ரீமுக்கு போகிறாங்க அப்படின்னு நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா எடப்பாடி பழனிசாமி மேலே இங்கே இருக்கிற விமர்சனங்களை பாஜகவே குறைக்கிற மாதிரி ஆயிரும். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை கடுமையாக எதிர்க்க மாட்டார் அப்படிங்கிறது தான் கூட்டணிக்கு அவர் கூட சேர்றதுக்கு மற்ற கட்சிகளுக்கு இருக்கிற தயக்கமாகவும் இருக்குது. நாங்கள் பாஜக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டோம் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு திமுக கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் எடப்பாடி பழனிசாமியையும் அதிமுகவையும் ஒரு ஆப்ஷனாக வைக்க முடியாததுக்கான காரணம் வந்து அவர் பாஜகவை போதுமான அளவில் எதிர்க்கிறது இல்லை. நேற்று வந்து அமைச்சர் ஆவடி நாசர் அறிக்கை வெளியிட்டிருக்கார். அலகாபாத் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கணும் அப்படின்னு மாநிலங்களவையில் எம்பிக்கள் கொடுத்த அந்த நோட்டீஸில் கூட அதிமுக எம்பிக்கள் யாரும் வந்து கையெழுத்திடலை. இவங்க இன்னும் வந்து ஒரு ப்ரோ பிஜேபி டோனில் தான் இருக்கிறாங்க அப்படிங்கிற குற்றச்சாட்டை வந்து ஆவடி நாசர் முன் வச்சிருக்கார். இப்படியான விஷயங்கள் இருக்கும்போது இரட்டை இலையை ஓபிஎஸ்ஸுக்காகவோ இல்லை வேறு எதுக்காகவோ இல்லை அதிமுகவை கண்ட்ரோல் எடுக்கணுன்றதுக்காகவோ பாஜக முடக்கிற மாதிரியான இடத்துக்கு போனால் எடப்பாடி பழனிசாமிக்கு அவர் மேலே வந்து ஒரு சாஃப்ட் கார்னர் வர்றதுக்கான வாய்ப்பு அது உருவாக்கிறாதா? இல்லை, அதாவது முடக்கிறதுன்றது இவங்க போக மாட்டாங்க. சசிகலாவும் ஓபிஎஸும் முடக்கிறதுன்னு போக மாட்டாங்க. இந்த விஷயம் கோர்ட்டில் இருக்குது, இதை நிலுவையில் வைங்க. இல்லை சார், இப்போ யாருமே முடக்குங்கன்னு கேட்கலன்னாலும் தேர்தல் ஆணையம் முடக்க முடியும். ஏன்னா இப்போ இத்தனை பேர் கிளைம் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது முடக்கிறதுக்கான அதிகாரம் தேர்தல் ஆணையத்துக்கு. அது முடக்கினா அதுக்கு நாங்கள் பொறுப்பு இல்லை. நாங்கள் எங்களுடைய கருத்தை சொல்கிறதுக்காக தான் நாங்கள் உள்ளே போனோம் நாங்கள் அப்படின்னு இவங்க சொல்லுவாங்க. பொதுக்குழு தீர்மானங்கள் செல்லாது, என்னை நீக்கியது செல்லாதுன்னு ஓபிஎஸ் போனார், சசிகலாவும் போனாங்க. எங்களுடைய நோக்கம் முடக்கிறது கிடையாது. ஆனால் பாஜக தான் இதை பண்ணுது அப்படின்னா அது எடப்பாடியை வந்து ஒரு வழிக்கு கொண்டுறதுக்கான ஒரு விஷயமாக தான் பார்க்கணுமே தவிர இது ஏதோ சசிகலாவும் ஓபிஎஸும் பண்ணதாக. சசிகலாவும் ஓபிஎஸும் பண்ண மாட்டாங்க. இப்போது 2017 காலகட்டத்தில் ஆர்கே நகர் இடைத்தேர்தல் சமயத்தில் டிடிவி தினகரனுக்கான ஒரு மிதமிஞ்சி ஆதரவுக்கு பெரிய காரணம் பாஜகவால் அவர் குறிவைக்கப்படுறார். பாஜகவினுடைய எல்லா அமைப்புகளும் வந்து அவரை குறிவைக்குது. அவர் அதிமுக வேட்பாளர் அறிவிக்கப்பட்டப்போ இரட்டை இலையை முடக்குனாங்க.
அவர் வந்து அந்த கட்சியை விட்டு வெளியேற்றப்பட்டதுக்கு பிறகு இரட்டை இலை வந்து எடப்பாடிக்கும் ஓபிஎஸ்க்கும் வந்து கொடுத்துட்டாங்க. பாஜகவினுடைய மத்திய ஆளும் அரசினுடைய எல்லா விசாரணை அமைப்புகளையும் டிடிவி தினகரனை வந்து குறிவைக்கிறாங்க. அவரை வந்து கைது பண்ணாங்க, வருமான வரித்துறை ரெய்டு வந்து அவர் மேலே நடக்குது, சிபிஐ வழக்கு அவர் மேலே போட்டாங்க அப்படின்னு மாதிரி ஒரு விக்டிம் கார்டு வந்து டிடிவி தினகரனுக்கு வந்து ப்ளே பண்ணப்பட்டது. இப்போது இரட்டையிலேயே முடக்கிற மாதிரியான ஒரு இடத்துக்கு இப்போ நகர்ந்ததுன்னா அந்த விக்டிம் கார்டு எடப்பாடி பழனிசாமிக்கும் ப்ளே ஆகும்னு நான் கேட்குறேன். இல்லை அந்த விக்டீம் கார்டு ப்ளே பண்ணுறது முக்கியம் இல்லைங்க. இப்போ நீங்கள் சொல்கிறது தினகரனே வந்து இப்போ பாஜக தானே ஆதரிச்சிட்டு இருக்கார், சசிகலாவும் பாஜக தானே ஆதரிச்சிட்டு இருக்காரு. அவ்வளவு பண்ணாங்கல்ல பாஜக, தினம் இருக்குதுரா, இன்றைக்கி அவங்க 2 பேரும் ஒன்றா தானே இருக்காங்க. ஸோ இந்த முடக்கிறதுன்ற ஒரு விஷயம் வரும்போது அந்த முடக்கிற விஷயத்தில் சசிகலாவுக்கும் தினகரனுக்கும் எந்த பங்களிப்பும் இருக்காது. இதில் வந்து எலெக்ஷன் கமிஷன் எடுக்கிற முடிவு பாஜக எடப்பாடியை ஒரு வழிக்கு கொண்டுறதுக்கான ஒரு முடிவாக தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் வந்து விக்டீம் கார்டு அவருக்கு ஒரு பரிதாபம் வரும் அப்படின்னு பார்க்க முடியாது. ஏன்னா அதிமுகலேயே பல பேர் வந்து பாஜகவோட கூட்டணிக்கு போகணும் தான் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் இது ஒரு அரசியல் விளையாட்டில் இன்னொரு விளையாட்டு. பாஜக வந்து அதிமுகவை வந்து நம்ம கூட்டணிக்கான ஒரு விஷயத்துக்காக அவர் வலை போட்டு தேடி பார்க்குறாங்க, பிடிக்க பார்க்குறாங்க அப்படின்னு தான் எல்லோரும் எடுத்துப்பாங்களே தவிர நிச்சயமாக வந்து எடப்பாடியை வந்து விக்டிமாக எடுத்து மாட்டாங்க. இது ஏன்னா எடப்பாடி வந்து பாஜகவோட ஒரு சாஃப்டாக தான் இருக்கார். அவரை வந்து இது அவங்களுக்குள்ளே நடக்கிற ஒரு விஷயமாக தான் அதை பார்ப்பாங்க. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா டங்ஸ்டன் விஷயம் இருக்குது, இந்த சுரங்க விஷயம், அதில் கனிம வள திருத்த மசோதாவை போட்டது யார்? மத்திய அரசு தான் போட்டாங்க. ஆனால் அதை பற்றி ஏதாவது எடப்பாடி பேசுகிறாரா? ஆதரிச்சதை பற்றி ஏதாவது பேசுகிறாரா? பேச மாட்டேன்றார். அதை விடுங்க. அதானி இஷ்யூ இருக்குது. அதானி இஷ்யூவில் வந்து நீங்கள் ஏதாவது வாயை திறக்கிறீங்களா? அதானி இஷ்யூவில் ஒரு வாயை திறக்கிறீங்களா நீங்கள்? எடப்பாடி அங்கே பாராளுமன்றம் பிரச்சனைக்குள்ளாகி டெய்லி ஒரு கத்தல் நடந்துட்டுருக்கு. எங்கே போயிட்டார் தம்பித்துறை மாநிலங்களவையில்? எங்கே இருக்கார்? அதானி பற்றி ஏதாவது பேசுகிறாரா? இப்போ இவங்களுடைய நோக்கம் என்ன? இவங்க பாஜகவோட க்ளோஸாக தான் இருக்காங்க. ஆனால் இந்த க்ளோஸாக இருந்துட்டு கூட அவங்கள பற்றி சரியான ஒரு விமர்சனம் வைக்காத இவர்கள் ஏமாற்றுகிறார்கள். இங்கே தமிழ்நாட்டை இவங்க ஏமாற்றிட்டு இருக்காங்க. அதிமுக வந்து பாஜகவோட விட்டு ஒரேடியாக வெளில வரல. அது இன்னும் பட்டும் படாமலும் தொட்டும் தொடாமலும் கண்டும் காணாமலும் அப்படியே அது கூட இருந்து தான் இருக்காங்க. அவங்க 2 பேருக்குள்ளே இருக்கிற பிரச்சனையை தீர்க்கறதுக்கான ஒரு விளையாட்டாக தான் நம்ம இதை பார்க்கணுமே தவிர இதில் சசிகலா ஓபிஎஸை வந்து அவங்கள வந்து இன்வால்வ் பண்ணி அவங்க ஏதோ எடப்பாடியை பழி வாங்குறாங்க அந்த மாதிரி ஆங்களுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. இது எடப்பாடிக்கும் பாஜகவுக்கும் நடக்கிற ஒரு விஷயம். ஐயா நான் சொல்கிறபடி நீ எங்கள் கூட கூட்டணிக்கு வந்து நீ வரலைன்னா கொஞ்சம் எப்படி உங்களை இப்படி சங்கடப்படுத்துவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்துக்கு எலெக்ஷன் கமிஷனும் தொண போகுதுன்னு நான் சொல்கிறேன். ஆக்சுவலாக அதுதான் பாயிண்டிங்க. இப்போது இந்த பொதுக்குழு தமிழ்நாடு அரசியலில் எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாமே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறீங்களா? இவங்க தீவிரமான ஒரு தெளிவான சிந்தனையை சார். ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை பற்றி கூட இந்த அதிமுக ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு எதிர்க்கட்சி ரோலை எடுக்குதான்றது இன்னும் கேள்விக்குறியான விஷயம். இவங்களுக்கு வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டு கேஸு போட்டு இப்போ கொடநாடு என்கொயரி பண்ண சொல்லிட்டாங்க, பல விஷயங்கள் போயிட்டுருக்கு. இவங்களும் வந்து தீவிரமாக வந்து தமிழ்நாடு சென்ட்ரல் கவர்மெண்ட்டை எடுத்து அரசியல் பண்ணுறதை விடுங்க, ஈவன் தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எடுத்து கூட இவங்க அரசியல் பண்ணுறாங்களே தெரியாது. இப்போது சீமான் எடுக்கிறார் பாருங்க ஒரு ரோலு, 2 பேரும் அதிமுக திமுக 2 பேருமே இந்த டங்ஸ்டன் சுரங்க விளையாட்டில் ரெட்டை வேஷம் போடுறீங்கன்னு அது வந்து அவருக்கு வந்து ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிருக்கு. நாளைக்கு வந்து விஜயும் அதே மாதிரி ரோல் எடுத்தாருன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள்? அப்போது நீங்கள் வந்து அதிமுக வந்து ரொம்ப தீவிரமான தெளிவான ரோல் எடுக்க வேண்டியிருக்கு. அங்கேயும் சாஃப்டாக இருக்கணும், இங்கேயும் திமுக வந்து டெய்லி ஒரு அறிக்கை விட்டால் போகிறோம், ஒரு தீவிரமாக களமாட வேண்டாம். இப்போ அண்ணாமலை வந்து ஊழல் குற்றச்சாட்டுலாம் கையில் எடுக்கணுன்றாரு, திமுக ஃபைல்ஸ் 3 வெளியிடுன்றாரு, பல விஷயம் அவர் சொல்கிறார். பட் நீங்கள் வந்து ஒரு எதிர்க்கட்சியாக இருக்கிற நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? ஸோ நீங்கள் வந்து உங்களோட எதிர்க்கட்சி ரோலை பர்ஃபெக்டாக பண்ணிங்கன்னா தான் நீங்கள் திமுகவுக்கு மாற்றாக நீங்கள் தான்றது இன்னும் உறுதிப்படும். ஆக்சுவலாக அதெல்லாம் பண்ணாத நீங்கள் எல்லாத்தையும் வந்து சும்மா கண்டும் காணாமல் அப்படி ஒரு மயிலிற கால வருடுற மாதிரியான ஒரு எதிர்ப்பை நீங்கள் தெரிவிச்சுட்டு போனீங்கன்னா நீங்கள் வந்து மற்ற கட்சிகள்லாம் திமுக எதிர்ப்பு ஸ்ட்ராங்காக எடுக்கும்போது நீங்கள் வந்து பின்னுக்கு தள்ளப்படுவீங்க. அதனால் வந்து நிச்சயமாக வந்து இந்த பொதுக்குழுவில் இதெல்லாம் பேசுகிறாங்களே தெரியாது. ஆனால் அதிமுகவுடைய மூத்த தலைவர்கள் ரொம்ப சீரியஸாக வந்து ஸ்ட்ராட்டஜி வந்து சிந்திக்க வேண்டிய அவசியம் இருக்குது. ஒன்று நீங்கள் பாஜகவோட போகிறதுனா இப்போயே போயிடுங்க, களமாடுங்க, அது உங்களுக்கு வெற்றியை கொடுத்தாலும் கொடுக்கலாம்னு சொல்ல முடியாது. நீங்கள் திமுக கூட்டணியிலேருந்து எந்த கட்சியும் எதிர்பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு கூட்டணி அமைச்சு நீங்கள் ஒர்க் பண்ணலாம், அது மக்கள் நம்பிக்கை கூட பெறலாம், ஸ்டெப் கொடுக்கலாம், பல வித விஷயம் இருக்குது. ஆனால் நீங்கள் குழப்பின்றே போகிறீங்க பார்த்தீங்களா? இந்த மாதிரி குழப்பம் வந்து உங்கள் கட்சியை மேலும் பின்னுக்கு தள்ளும். பார்க்கலாம் சார், அதிமுக பொதுக்குழு என்ன மாதிரியான தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுது பொறுத்து பார்க்கலாம். உங்களுடைய இணையும் கருத்து மிக்க நன்றி. மற்றொரு நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.